கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒரு இடத்துக்கு வெளியே போகிறாங்க. இப்போது மூன்றாவது நபர் பார்க்கும்போது, சிஸ்டர் பிரதர் பக்கத்தில் உட்காருங்க, இவர் கோவத்தில் சொல்ல வேணாம் வேணாம் அங்கேயே உட்காரட்டும். இவங்களுக்கு தெரியும் என் கணவர் இப்படி சொல்கிறாருன்னு. இவங்களும் உடனே அங்கே உட்காந்தா தான் சோறு இறங்கணும், இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நமக்கு தெரியாது ஏன் இவங்க எப்பவுமே ஒன்றா தானே இருப்பாங்க, ஏன் இப்படி பேசிப்பாங்க. பக்கத்தில் உட்காந்து என்னத்தை கண்டோம். அவர் யாருக்காக சொல்கிறாரு? மனைவிக்காக, இவங்களுக்காக இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட தான் சொல்வார், ஆமாம்மா இத்தனை நாள் உட்காந்து மட்டும் கிழிச்சம்பாரு. இந்த மாதிரி ஒரு கோல்டு வரும் ஹார்ட் வரும், ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு உள்ளுக்குள்ள அர்த்தம் அவங்க ரெண்டு பேருக்கு தான் புரியும், பார்க்குறவங்க நம்ம தான் பேக்குங்க. அந்த மாதிரி ஆண்டவருக்கு இவள் காலேபின் வம்சத்தவள் என்று தெரியும், இவர் தாவீதின் வம்சாவழி வந்தவர் என்று கானானிய ஸ்திரீக்கு தெரியும். இவருக்கு உள்ளுக்குள்ள நீ ஏன் இன்னும் ஏன் பிள்ளை ஆகலை, நீ ஏன் இன்னும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகலை அப்படின்ற கோவத்தில், ஒரு அன்பின் நிமித்தம் வந்த கோவத்தில் வர லவ் லாங்குவேஜ். அதில் அவர் சொல்கிறாரு, நாயின்னு சொல்லலை, நாய் குட்டிகள். காலேப்ன்ற வார்த்தையின் அந்த கிரேக்க மொழி அர்த்தம் நாய்க்குட்டின்னு வருமாமா. அப்போ நீ காலேப்னா நாய், நீ நாய்க்குட்டி, அந்த வம்சத்தில் வந்த குட்டி நீ அப்படின்னு ஆண்டவர் காட்டுறாரு. மீதான ஆண்டவர் என்ன, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, அதுதான் அந்த கான்வர்சேஷன். அப்போது இவங்க ரெண்டு பேர் நமக்கு பார்க்க அது திட்டுற மாதிரி இருக்குது, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன். இந்த சண்டைக்கு உள்ள நீ ஏன் இன்னும் என் பிள்ளையாவலை, நீ ஏன் இன்னும் என் பிள்ளையாவலை, என்னை பற்றி தெரியும்ல, நீ ஏன் இன்னும் புறஜாதியாக நிற்கிற, இதே தான் ஆண்டவருக்கு. அப்போ அவள் பதில் என்ன சொல்கிறா, நான் வெளியே நிற்கிறேன், எனக்கு அப்பத்தை தூக்கி போடுன்னு சொல்லலை, நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன், நீங்கள் அப்பத்தை மட்டும் போடுங்க, நான் உன் பிள்ளையாகிறதுக்கு என்ன நேரம் ஆக போகுது, நீ சாப்பிடு, நீங்கள் சாப்பிடுங்க, மேஜையிலேருந்து கொஞ்சோண்டு விழுமில்ல அதை நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான், நான் உள்ளதான் இருக்கிறேன். இந்த கான்வர்சேஷன் வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த மகளை அங்கீகரித்து அங்கே குணமாக்குகிறார், அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிறார். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப இறங்கி போகிற மாதிரி நம்மளுக்கு பார்க்க தெரியுது. ஆனால் இது எல்லாமே அன்பினால் வேரூன்றப்பட்ட உறவு. எப்படி? எல்லாத்தையும் சொல்கிறேன், அடுத்து செக்க வைக்க போகிறேன்.